ஃபர்ஸ்ட் நைட் வித் த டியூக் எபிசோட் 7ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ராஜாவை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு பாட்டிமா ஹவாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த போட்டியை நடத்தினாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது. அதை நினைச்சு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவா இந்த போட்டியை நடத்தினாங்க, நான் அதை நேர்ல பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பாட்டிமாவை காமிக்க பாட்டிமா தலைவலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே மத்த ராணிங்கெல்லாம் உட்காந்து என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்க அவங்கள பார்த்த பாட்டிமா நீங்களாம் போங்கன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க இந்த போட்டியை நிறுத்தினீங்கன்னா நானும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையை வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வர அதை நினைச்சு பார்த்த பாட்டிமா ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே, அவன் கிட்ட ஏதோ இருக்கு, அவன் சொன்ன மாதிரி போட்டியை நிறுத்தினதுனால இதுக்கப்புறம் மிரட்ட மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. மறுபடியும் ராஜாவை காமிக்க ராஜாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. பாட்டியும் ஃபாரினருமா, எதுக்காக பாட்டி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படி சொன்னவர் உடனே ஹீரோவை கூட்டிட்டு வர சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோனிய காமிக்க ரெண்டு பேரும் ஒரு குளத்து பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜா கூப்பிட்டாருன்னு ஒருத்தர் வந்து சொல்ல அதை கேட்ட ஹீரோனி போகணுமான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு தலையாட்டுறாரு. எனக்கு வெயிட் பண்றதே பிடிக்காது, வேற வழி இல்லையே, நானும் உங்களுக்காக பொறுமையா காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், எங்கேயும் போகாம இங்கேயே காத்துட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. ஹீரோக்கு போக மனசே இல்ல, திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறாரு. அடுத்ததா ராஜாவை போய் பார்க்க அப்போ ராஜா சொல்றாரு, இன்னைக்கு பாட்டி அரண்மனையில ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், உன் மேல அதிக பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் பாட்டி உனக்காக இந்த போட்டியை நடத்தினாங்க, ஆனா நீ அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்க, இந்த முறை ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோ அதுக்கு மன்னிப்பு கேக்குறாரு. எதுக்காக அந்த ஃபாரினரை பாட்டிமா அரண்மனைக்கு கூட்டிட்டு போனேன்னு ராஜா கேட்க அதுக்கு ஹீரோ என்ன பதில் சொன்னார்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஹீரோனியை காமிக்கிறாங்க. ஹீரோனி அவங்களுக்கும் ஹீரோக்கும் ஜோடியா ஒரு பிரேஸ்லெட் வாங்கினாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ராஜாவை காமிக்க அப்ப ராஜா சொல்றாரு, பாட்டிமா அரண்மனையை விட்டு வெளியே போனதே கிடையாது, அப்படி இருக்கும்போது அந்த ஃபாரினரை மீட் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல, அவன் கூட பிசினஸ் பண்றது ஹவா குடும்பம் தானே, அவங்க தான் இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகிருக்காங்களான்னு கேக்குறாரு. இல்ல ரகசியமா ஏதாவது திட்டம் போடுறாங்களான்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ராஜாவும் விடுறதா இல்ல, சொல்லுன்னு கேட்க இது சின்ன குழப்பம் தான், நீங்க வருத்தப்பட தேவையில்லைன்னு ஹீரோ சொல்ல சின்ன குழப்பமா, அதனாலதான் என்கிட்ட சொல்லலையான்னு ராஜா கேட்க ஹீரோ கிட்ட பதில் இல்ல. நீ விசுவாசமான ஆளுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன் கல்யாணத்தை ராயல் வெட்டிங்கா பண்ணணும்னு சொன்னேன், ஆனா நீ கல்யாணத்துக்கு தயாரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல, அதனால கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம், அது வரைக்கும் ரொம்ப கவனமா நடந்துக்கோன்னு சொல்றாரு. என்னால முடியாது, என் கல்யாணத்தை நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல அதை கேட்டு ராஜாக்கு கோவம் வந்துருது. என்னது உன் கல்யாணத்தை நீயே பாத்துக்கிறியா, சொன்னவர் சிரிச்சுட்டு முறையா எதிர்த்து பேசியிருக்க, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், உன்னை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதை நினைச்சுதான் வருத்தப்படுறேன், என்ன தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்றாரு. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு ஹீரோ சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோனியை காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுது, இன்னும் ஹீரோ ரிட்டர்ன் வரவே இல்ல. அதே சமயத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோனி நின்னுட்டு இருக்க பின்பக்கமா வந்த யாரோ ஒருத்தர் ஹீரோனிய குளத்திலே தள்ளி விடுறாங்க. விழறப்போ ஹீரோனி அவங்க கையை பிடிக்க முடியல, ஆனா அவங்க கையில கீறல் போட்டுறாங்க. அதே சமயம் ராஜா கிட்ட பேசி முடிச்சிட்டு ஹீரோ வெளியே வர ஹீரோனி கத்திக்கிட்டே தண்ணியில விழுற சத்தம் கேக்குது. உடனே ஹீரோ வேகமா குளத்துக்கிட்ட போக அங்க யாருமே இல்ல. ஹீரோனே தேடி பாக்குறாரு. தண்ணியில அவங்களோட ஒரே ஒரு செருப்பு மட்டும் மிதந்துட்டு இருக்கு. பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது. உடனே தண்ணியில குதிச்சு ஹீரோனிய காப்பாத்துறாரு. முதல்ல அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறாரு. அதனால கண்முழிச்ச ஹீரோனி ஹீரோவை பார்த்த உடனே கிஸ் பண்றாங்க. அடுத்ததா ஹீரோனிய கரைக்கு தூக்கிட்டு வந்த ஹீரோ நல்லா இருக்கியா, எங்கேயாவது காயம் பட்டிருக்கான்னு விசாரிக்கிறாரு. நான் நல்லா இருக்கேன்னு ஹீரோனி சொல்ல உடனே ஹீரோ அவங்கள அணைச்சுக்கிட்டு உன்னை மறுபடியும் பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன், உன்னை தனியா விட்டுட்டு போயிடக்கூடாது, எல்லாம் என்னுடைய தப்பு தான், மன்னிச்சிருன்னு சொல்றாரு. இது உங்க தப்பு கிடையாது, நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க, தண்ணியில முழுகினப்போ இறந்து போயிடுவேன்னு நினைச்சேன் சொன்ன ஹீரோனி ஹீரோ கணத்தை தொட்டு அப்போ உங்களதான் நினைச்சிட்டு இருந்தேன், மறுபடியும் உங்களை பார்க்க முடியாத நினைச்சு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு ஹீரோ அழ அதை பார்த்து ஹீரோனி லவ் யூ சொல்ல ஹீரோக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதை பார்த்த ஹீரோனி அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்ததா ரெண்டு பேரும் ஹீரோ வீட்டுல இருக்கிறாங்க. ஹீரோனி ஹீரோ ஷோல்டர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்க அப்ப ஹீரோனி கிட்ட ஒரு சத்தியம் கேட்கிறாரு. என்ன சத்தியம்னு ஹீரோனி கேட்க நிலாவையும் நட்சத்திரத்தையும் சாட்சியா வச்சு முத்தம் கேட்கிறாரு. உங்களுக்கு அதுதான் வேணும்னா ராத்திரி முழுக்க கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு உங்களால அதை சமாளிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அப்புறம் ஹீரோ மட்டும் சும்மா இருப்பாரா, பதிலுக்கு அவரும் கிஸ் பண்ண அடுத்ததா ரெண்டு பேரும் செகண்ட் நைட்டை கொண்டாடுறாங்க. பாவம் பேங்க் தான் ரூமுக்கு வெளியே ராத்திரி முழுக்க காத்துட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் இந்த ரேஞ்சில போனீங்கன்னா உங்க கல்யாணத்துக்கு பேபிஸ் தான் கிஃப்டா கிடைக்கும்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹவா கோவத்துல வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு ஒடிக்க கையில காயம் போடுறது. அதை பார்த்த வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து அமைதியா இருங்கன்னு சொல்ல இருந்த கோவத்தை அவ மேல காட்டுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து அமைதியா இருன்னு சொல்லுவ, அற வாங்கின அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததா ஹீரோ மார்க் சட்டையை
தேய்ச்சி அவன் முதுகுல இருந்த சிம்பிள அவ கிட்ட காமிச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு பார்த்தவ இல்ல நான் அதை பண்ணல, யாராலையும் நான் தான் இதை பண்ணன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி யூனியாவை காமிக்க யூனியா வீட்டுக்கு போறா. வீட்டு வாசல்ல அப்பா நின்னுட்டு இருக்காரு. யூனியாவை பார்த்த உடனே நடந்ததை கேள்விப்பட்டேன், என்னதான் ஃபேக்கான நொபிலிட்டி நோட்டை வாங்கினாலும் ஒருத்தரோட தலையெழுத்த மாத்த முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அவரு சொன்னதை கேட்டு யூனியாக்கு வருத்தமா இருக்கு. அடுத்ததா ஒரு வேலைக்காரர் வந்து நீங்க பசங்களுக்காக வாங்கிட்டு வர சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டோன்னு சொல்றாரு. கொஞ்ச நாளா அவங்கள பார்க்க போல, சீக்கிரமா பார்க்க போவேன், அதனால வாங்கின பொருளை பத்திரமா பேக் பண்ணி வைங்கன்னு சொல்ல வேலைக்காரரும் போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் போட்டி நடக்கிறப்போ ஹீரோனி மயங்கி விழ அவங்கள ஹீரோ தாங்கி பிடிச்சிருப்பாரு இல்லையா, அத யூனியா நினைச்சு பாக்குறாங்க. மறாவது நாள் பொழுது விடிய ஹீரோவும் ஹீரோனியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோனி தான் கண் முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க அவரு கண்ணும் மூக்கெல்லாம் தொட்டு பார்த்து விளையாடுறாங்க. அடுத்ததா சத்தம் படாம எழுந்திருச்சு போக ஹீரோ டக்குன்னு இழுத்து பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாரு. எழுந்திருங்க டைம் ஆயிடுச்சுன்னு ஹீரோனி சொல்ல, ஆனா ஹீரோ எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு தூங்குறாரு. ஹீரோனி எழுந்திருச்சு போகலான்னு பார்த்தாக்க அவங்களையும் விட மாட்டேங்கிறாரு. என்ன விடுங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ எழுந்திருச்சு என்ன அதுக்குள்ள மனசு மாறிடுச்சான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, என்கிட்ட இதுக்கு வேற வழி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ரூமுக்கு வெளியே காமிக்க ஹீரோ வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம் உள்ள ஹீரோவும் ஹீரோனியும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க குரலை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோனிய காமிக்க ரெண்டு பேரும் பெட்ல ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணலான்னு போக வயிறு பசியில சத்தம் போடுது. ரெண்டு பேரும் கோரஸா உனக்கு பசிக்குதான்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோனி ஹீரோக்காக சமைக்கிறாங்க. அவங்க சமைக்கிறத பார்த்து வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடுத்ததா சமைச்சு முடிச்சத ஹீரோக்காக கொண்டு போய் கொடுக்கறாங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பேரை சொல்லி அந்த ஹோட்டல்ல இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், சீக்கிரமா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க பேசுறது ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இருந்தாலும் அவங்களையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க அதனால ஹீரோனி ஹீரோக்கு ஊட்டி விடுறாங்க. மொத வாயிலேயே ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்ப ஹீரோனி எப்படி இருக்குன்னு கேட்க பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தலையாடுறாரு. அதை பார்த்த ஹீரோனி எனக்கு தெரியும் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல சொன்னவங்க அவங்க சாப்பாட அவங்களே புகழ்ந்து தள்ளிக்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன ஹீரோனி அடுத்த வாய் ஊட்டி விடலான்னு போக ஹீரோ அவங்கள தடுத்து மிச்சத்தை நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோனியும் சரி சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோக்கும் வேற வழி இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆசையா சமைச்சு கொடுத்திருக்காங்க. அதனால அவரும் மெல்ல எடுத்து சாப்பிட அதை பார்த்த ஹீரோனி இனி டெய்லி நான் தான் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டெய்லி இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாக்குறாரு. அதை கற்பனை பண்ணி பார்த்தும் மனுஷனுக்கு கோவம் வரல, சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ஹீரோ எப்படியோ சாப்பிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வேலைக்காரங்க எல்லாம் ஹீரோனி சமைச்ச சாப்பாட டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. வாயில வச்சு அடுத்த செகண்ட் அவங்கள மீறி துப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோனி சமைக்கிறப்போ ஏகப்பட்ட பொருட்களை வேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அங்க நடக்கிறத பேங்கும் பாக்குறா. மறுபடியும் ஹீரோவை காமிக்க ஹீரோனி கொடுத்த சாப்பாட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அதை பார்த்த ஹீரோனி உங்களுக்காக நான் சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளவு பிடிக்கும்னு நினைச்சு கூட பாக்கல, லஞ்சும் சமைக்கட்டுமான்னு கேட்க ஹீரோ முகத்தை பாக்கணுமே. அதை பார்த்த ஹீரோனி நாங்கெல்லாம் 3 வேளை சாப்பிடுவோம்னு சொல்ல ஹீரோக்கு வேற வழியில சிரிச்சு வைக்கிறாரு. அப்போ பேங்க் உங்க ஹாப்பி மொமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்றது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்பலன்னா கண்டிப்பா உங்க அப்பா தண்டனை கொடுப்பாரு. இந்த முறை வீட்டுல பூட்டி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோனி ஆமால இந்த முறை அப்பா மன்னிக்க மாட்டாரு, கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. உடனே ஹீரோ கிட்ட மன்னிச்சிருங்க, நான் இல்லாம நீங்க மட்டும் லஞ்ச் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் ஹீரோனி கைய பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஹீரோனி வீட்டை காமிக்க அப்பா ஹீரோனியை திட்டுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் நைட் வெளியே தங்கிருப்பான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோனி மன்னிப்பு கேட்க அதுக்கு அம்மா அப்பா கிட்ட கோவப்படாதீங்க, அவ சேஃபா ஹீரோ வீட்டுல இருந்தால அதை நினைச்சு பாருங்கன்னு சொல்ல அது எப்படி சேஃபான இடம்னு சொல்ற, அதுதான் ரொம்ப ஆபத்தான இடம், நேத்து சூழ்நிலை அப்படின்னு ஹீரோனி சொல்ல அப்படி என்ன சூழ்நிலைன்னு அப்பா கேட்க அதுக்கு ஹீரோனி அப்பா இந்த விஷயத்த பேசுறதுனால சொல்றேன், நான் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் தங்க மாட்டேன்ல, அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அனுப்பிடுங்கன்னு சொல்றா. அதை கேட்ட அப்பாவுக்கு சம கோவம் வருது. அதை கேட்டு சின்ன அண்ணனுக்கும் ரொம்ப கோவம் வருது. ஏதோ சொல்ல வரான், ஆனா அவனை சொல்ல விடாம மத்த 2 அண்ணன்களும் பிடிச்சுக்கிறாங்க. அப்பா கோவத்தை பார்த்து ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பேங்க் சீக்கிரமா வெளியே வாங்கன்னு குரல் கொடுக்கறாங்க. பார்த்தாக்கா வெளியே மேரேஜ் ப்ரொபோசலோட ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு அப்பா கேட்க உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், அதனால நானே மேரேஜ் ப்ரொபோசல் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்க கிளம்புங்கன்னு அப்பா சொல்ல அதை பார்த்து ஹீரோனி வருத்தப்பட அப்ப அம்மா அப்பா கிட்ட அவர் நமக்கு மருமகனா வர போறவர், அவர்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உள்ள வாங்க டீ சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. அப்ப அப்பா அம்மா கிட்ட அவரை எப்படி மருமகன்னு சொல்ற, இவராலதான் நம்ம பொண்ணு 2 முறை வீட்டை விட்டு வெளியே தங்கியிருக்கா, இவரு நம்ம வீட்டுக்கு வந்த முக்கிய
முக்கியமான கெஸ்ட் கிடையாது, நம்ம பொண்ணை திருடன் வேணா சொல்லலாம்னு சொல்ல அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ ஹீரோ அம்மா கிட்ட நான் உங்க மருமகனா உங்க வீட்லயே வாழறது கூட தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மருமகன் கூட வாழறதுக்கு யார் மறுப்பாங்கன்னு கேக்குறாங்க. இதை கேட்ட 3 அண்ணன்களும் ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாக்குறாங்க. 3 பேரும் வேலைக்காரங்க மாதிரி ஹீரோவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இதை கற்பனை பண்ணி பார்த்துட்டு நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியா 3 அண்ணன்களையும் பார்க்க அப்ப பெரிய அண்ணன் இங்க வர வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போயிடுன்னு தங்கச்சிய பார்த்து சொல்றாங்க. அண்ணனுங்க சொன்னதை கேட்டு அப்பாக்கு தலை சுத்தி கீழே விழுந்துடுறாரு. அடுத்ததா அப்பா தலைவலியில அவஸ்தைப்பட்டு இருக்க அங்க வந்த அம்மா தலையில ஒரு துணியை இறுக்கி கட்டி விட்டுட்டு உங்களை நம்ப முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்பாவும் உன்ன கூட தான் நம்ப முடியல, அழகான பசங்களை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, அதுக்காகவா ஹீரோவை மருமகன்னு சொன்ன, அழகு 3 மாசத்துல போயிடாது, எப்பவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா அதுக்காக மட்டும் அவரை மருமகனை ஆக்கிக்கணும்னு நினைக்கல. நீங்க பிடிக்கலன்னு சொல்லியும் அவரு மறுபடியும் கல்யாணத்துக்காக ப்ரொபோசல் எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம பொண்ணு மேல உயிரா இருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அப்பா சொல்ல நம்ம கல்யாணத்துக்கு என்னோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. அப்போ நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா, நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா மொட்டை அடிச்சுட்டு மாங்கா மாறுவேன்னு என் பேரண்ட்ஸ மிரட்டி தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எந்த பேரண்ட்ஸாலையும் பசங்களோட ஆசைய வளைக்க முடியாது. அப்படி சொன்ன அம்மா அப்பா கைய பிடிச்சு உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்ல அப்பா அம்மா கைய தட்டி விட்டுட்டு உனக்கு ஹீரோ எப்படிப்பட்ட ஆள்னு தெரியாது சொல்லிட்டு அப்பா திரும்பி படுத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோனிய காமிக்க ஹீரோனி ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ தும்புறாங்க. அதை பார்த்த பேங்க் அவங்க நெத்திய தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, நேத்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. அவ அப்படி கேட்ட உடனே ஹீரோனிய நேத்து யாரோ குளத்துல தள்ளி விட்டாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் ஹவான்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் ஹவா பண்றத தாங்கிக்க முடியாதுன்னு நேரா அவளை பார்க்க போறாங்க. ஹீரோனிய பார்த்த ஹவா எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க என்னை விட உனக்கு நல்லா தெரியுமேன்னு ஹீரோனி சொல்ல நான் கூட கேள்விப்பட்டேன், நீ கூட்டிக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருந்தே ஃபாரினர், அவன் ஏதோ உனக்கு பிரச்சனை பண்ணானாமே. சாதாரண பிரச்சனை இல்ல, ரொம்ப சீரியஸான பிரச்சனைன்னு ஹீரோனி சொல்ல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கிட்ட நீ தான் வளரி கொட்டியிருப்ப, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இப்படிதான் நடந்துப்பியான்னு ஹீரோனிய கண்ணா பின்னான்னு திட்டுறா. அதுக்கு ஹீரோனி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என் பக்கம் திருப்பி விடுறியா, அவன் என்ன கொல்ல பார்த்தான், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் காம்பன்சேஷன் பண்ணிடுறேன்னு சொல்றா. காம்பன்சேஷனா, ஒருத்தரோட உயிருக்கு உன்னால விலை கொடுக்க முடியுமா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ மனசார மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டா போதுன்னு சொன்ன ஹீரோனிக்கு நாவல்ல படிச்ச கதை ஞாபகத்துக்கு வருது. நாவல் பிரகாரம் ஹீரோ முறையா யூனியாவை மீட் பண்ணி அவளை காதலிப்பாரு. ஆனா ஹீரோனியால கதையை மாறிடுச்சு. ஹீரோ ஹீரோனியை மீட் பண்ணி அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததா ஹீரோனியும் யூனியாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சப்போர்ட்டிங் மெயில் லீடான ஜுங் யூனியாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கிறப்போ வில்லனும் மாறி இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹவா நடிக்கிறத நிறுத்து, சீக்கிரமாவே ஹீரோ ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு நினைச்சு என்ன இன்சல்ட் பண்ற வேலை வச்சுக்காத, நீ என்ன தண்ணிக்குள்ள தள்ளிவிட்ட விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லல, ஹீரோ கிட்ட கூட சொல்லல, ஏன்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன், எதுக்கு தேவையில்லாம உளறிட்டு இருக்கன்னு கேட்ட ஹவா ஹீரோனி அடிக்கிறதுக்காக கைய வாங்க ஹீரோனி கைய பிடிச்சு அவ கையில இருந்த காயத்தை பாத்துறாங்க. சோ ஹவா தான் தண்ணில தள்ளி விட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. கன்ஃபார்ம் பண்ண ஹீரோனி அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றத இதோட நிறுத்து, நீ இதே மாதிரி நடந்துகிட்டீனா நீயும் ஒரு நாள் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் தனியாலாம் இறந்து போக மாட்டேன், பாத்துக்கிட்டே இருன்னு ஹவா கத்துறா. இன்னொரு பக்கம் ஹீரோவையும் ஜுங்கையும் காமிக்க 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜுங் அவங்க அப்பா மறைச்சு வச்சிருந்த 30 வருஷம் ஒயினை கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்த ஹீரோ ஓட்டி நின்னதுல அவ்வளவு சந்தோஷமா உனக்கு, பகல்லே குடிக்க போறியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜுங் அதுக்காக இதை கொண்டு வரல, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டல்ல, அதுக்காக தான் உன் கூட இதை ஷேர் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்றாரு. என் கூட இல்லப்பா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து குடின்னு ஹீரோ சொல்ல எனக்கும் ஆசைதான்னு ஜுங் சொல்ல அவர் சொன்னதை கேட்டு ஹீரோக்கு சிரிப்பு வந்துருது. அவரை பார்த்து ஜுங்கும் சிரிச்சிடறாரு. உனக்கு அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்க ஆமா நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு நீயே கேளுன்னு சொல்லிட்டு ஜுங் என்னென்னவோ சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ முறையா நீ கூட எதையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க போல இருக்கு. அதை கேட்ட ஜுங் நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதனாலதான் நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ ஜுங்க அவரு காதுல போய் சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயத்துல ஆண்கள் தான் முதலடி எடுத்து வைக்கணுமா. ஹீரோ கொடுத்த ஐடியா ஜுங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ கிட்ட பாட்டிமா அரண்மனையில நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு ராஜா உன்னை திட்டினதா கேள்விப்பட்டனே உண்மையானு கேட்க அரண்மனையில கண்ணுக்கு தெரியாத நிறைய கண்களும் காதுகளும் இருக்கு, இதனால கல்யாணத்தை தள்ளி போட்டாங்களாமே, உனக்கு என்ன பத்தி தெரியாதா, ஒரு விஷயத்துல நான் முடிவெடுத்துட்டேன்னா என்னாலேயே மாத்திக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜுங் அதனாலதான் நான் வருத்தப்படுறேன், இந்த முடிவால உனக்கும் ராஜாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அது மட்டும் இல்ல சீக்கிரமாவே இளவரசன் ஈகோ ரிட்டர்ன் வர போறதா கேள்விப்பட்டேன், அவனுக்கு இன்னும் உன் மேல இருக்க கோவம் போகலன்னு சொல்றாரு.
சொல்றாரு. ஜுங் சொன்னதை கேட்ட ஹீரோ பிளாஷ்பேக் ஒண்ணு நினைச்சு பாக்குறாரு. சின்ன வயசுல, அதாவது ஹீரோ அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நடந்தது. இளவரசன் ஈகு ஹீரோவை பார்த்து, என் அப்பாவையும் உன் அம்மாவையும் கண்ணவன் பக்கம் நீ சேர்ந்துட்டல்ல, ஒரு மிருகம் மாறி வாழணும்னு ஆசைப்படுறியா? உன்னையும் இந்த கேவலமான ஊரையும் இந்த நாளையும் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்றான். பிளாஷ்பேக் அதோட முடிய ஊருக்கு ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல்ல தான் அந்த ஈகு வரான். கப்பல்ல வந்தவன ஒரு அதிகாரி வந்து மரியாதையா கூட்டிட்டு போறாரு. வழியில ஹீரோ வீடு வர ஹீரோ வீட்டை பார்த்த உடனே காவலுக்கு வந்தவங்களை அனுப்பிட்டு அவன் மட்டும் தனியா போறான். அடுத்ததான் ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே போறான். இப்பதான் ஹீரோனி அவ கிட்ட பேசிட்டு அவ வீட்டுல இருந்து வெளியே வராங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாங்க. அவனுக்கு ஹீரோனிய நல்லா தெரிஞ்சிருக்கு. உடனே ஹீரோனி பேரை சொல்லி கூப்பிட ஹீரோனியும் திரும்பி பார்த்து யார் நீங்கன்னு கேக்குறாங்க. யாருன்னு தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் ஈகுன்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஆனா ஹீரோனிக்கு அவன் யாருன்னே தெரியல. ஏன்னா அவங்க படிச்ச நாவல்ல இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. இருந்தாலும் வேற வழி இல்லாம ஞாபகம் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதனாலதான் சொல்றாங்க. ஈகுவும் ஆமா நாம பார்த்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்றான். 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எப்படி ஞாபகம் இருக்குன்னு ஹீரோனி கேட்க, சின்ன வயசுல நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சத்தியம் பண்ணி கொடுத்தோம், மறந்துட்டியா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட ஹீரோனிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனான்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவன், பாத்தியா, நான் உன்னை மறக்கல, நீ இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்க, வித்தியாசமா பேசுற, எனக்கு தெரிஞ்ச ஹீரோனி நீதானான்னு கேக்குறான். ஹீரோனிக்கா என்ன சொல்றதுனே தெரியல, திக்கி திணறாங்க. நல்ல வேலை சரியான சமயத்துல பேங்க் குரல் கொடுக்க, இதான் நல்ல சான்ஸ்னு ஹீரோனியும் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்புறம் பாக்கலான்னு ஈகு கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனியும் பேங்கும் மறைஞ்சிருந்து ஈகு போறானான்னு பாக்குறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் பேங்க் யார் அவன்னு கேட்க, தெரியல, இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல, ஆனா அவன் எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதா சொன்னான்னு சொல்ல, அதை கேட்ட பேங்க் எனக்கு தெரியாம எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொல்றா. கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு ஹீரோனி சொல்ல, அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்க ஹீரோ ரொம்ப வருத்தமா இருக்காரு. அதை பார்த்து அவரோட வேலைக்காரர், நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பார்த்ததே இல்லையே, ஹீரோனி அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையே, அதனாலயா வருத்தமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ சொல்ல, அரண்மனை விஷயத்திலயும் சரி ஹீரோனி விஷயத்திலயும் சரி நீங்க நேர்மையா தான் நடந்துகிட்டீங்க. ஒரு பாதை அடைச்சிருந்தா வேற பாதையில போகணும். நான் இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். மத்தவங்கள மாதிரியே நீங்களும் டெய்லி சந்தோஷமா வாழறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாரு. தினமும் சந்தோஷமா வாழ முடியுமான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு வேலைக்காரர் சொல்றாரு, நீங்க நேரா ஓடிட்டே இருந்ததுனால பக்கத்துல இருந்த இயற்கை காட்சியை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வேற பாதையில போய் ஹீரோனி கூட என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பண்ணி சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. மறுநாள் ஹீரோனியும் பேங்கும் கடத்தெருவுல நடந்து வந்துட்டு இருக்க அவங்க 2 பேர், அதுக்கப்புறம் கடைக்காரங்களை தவிர வேற பொதுமக்கள் யாருமே அங்க இல்ல. அதை பார்த்த ஹீரோனி ஏன் இங்க வினோதமா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு பேங்க், பொதுமக்கள் இந்த இடத்துக்குள்ள வர முடியாது, ஏன்னா இந்த மொத்த இடத்தையும் ஒருத்தர் வாடகைக்கு எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனிக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க ஆச்சரியப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அங்க வராரு. ஹீரோ பார்த்த உடனே அவர்கிட்ட, நீங்க தான் இந்த மொத்த இடத்தையும் வாடகைக்கு எடுத்தீங்களான்னு கேட்க, ஆமான்னு சொல்றாரு. இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு ஹீரோனி சொல்ல, அதுக்கு ஹீரோ, நம்மளோட முக்கியமான நேரத்தை இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொன்னவர் ஹீரோனி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம 2 பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா நடந்து போறோம்னு சொல்ல, இன்னைக்கு நாம 2 பேரும் சின்னதா பெருசா ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ டிஸ்கவர் பண்ணலாம்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறீங்க சொன்ன ஹீரோனி அவங்க ஆசைய சொல்றாங்க. உங்க கூட ஒரு ட்ரிப் போகணும், செரி பிளாசம ஒன்னா பார்க்கணும், ஸ்கை லேண்டனை ஒன்னா பறக்க விடணும், 2 பேரும் ஒன்னா கடலை பார்க்கணும். அவங்க ஆசைய சொன்னவங்க ஹீரோ கிட்ட, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, உன் கூட இருந்தா போதுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோனி விடுறதா இல்ல, நல்லா யோசிச்சு ஒரே ஒரு ஆசையாவது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் மார்க்கெட்டுக்குள்ள போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யூனியா பசங்களை பாக்குறதுக்காக ஆசிரமத்துக்கு போறாங்க. பசங்களுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்க பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு யூனியாவை விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க பின்னாடியே ஜுங் வராரு. வந்தவர் பசங்களுக்கு பாலை கொடுக்கறாரு. பசங்க பால் விளையாட போயிட, அடுத்ததான் ஜுங்கும் யூனியாவும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க, அப்ப யூனியா சொல்றாங்க, இந்த பசங்களை பாக்குறப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க. கஷ்டமான நேரத்துல தான் பசங்க ரொம்ப பாதிப்படைறாங்க. ஆனா உங்களை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. இதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். நாம 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஃப்ரீயா இருக்கிறப்பெல்லாம் இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட யூனியாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்றது பெரிய உதவின்னு சொல்றாங்க. எனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பீங்கன்னு யூனியா சொல்ல, அதை கேட்ட ஜுங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஜுங் வயிறு சத்தம் போட, அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோனிய காமிக்க 2 பேரும் மார்க்கெட் முழுக்க சுத்தி வராங்க. ஹீரோனிக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்குறாங்க. ஸ்வீட் கடையில ஒரு ஸ்வீட் எடுத்து ஹீரோக்கு ஊட்டி விட போக ஹீரோ வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. வலுக்கட்டாயமா ஊட்டி விடுறாங்க. அடுத்ததான் இன்னொரு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விட போக ஹீரோவும் ஆணு வாயை திறக்கிறாரு. ஆனா ஹீரோனி கொடுக்காம ஏமாத்தி விளையாடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு
வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. கேம் பேரு தெரியல. இந்த கேம் குவிக் கேம்ல கூட வரும். ஒரு அட்டையால இன்னொரு அட்டையை அடிச்சு திருப்பணும். அங்க ஒரு பையனுக்கு விளையாட தெரியல, தயங்கி நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ அவனுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்கறாரு. அவர் விளையாடுறத பார்த்து பசங்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோவும் ஒரு குழந்தையா மாறி அந்த கேமை ஜாலியா விளையாடுறாரு. விளையாடி முடிச்சிட்டு அங்கிருந்து போறப்போ ஹீரோனி ஹீரோ கிட்ட, நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதை சரியா முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் சரி, குழந்தைங்க கிட்ட எதுக்காக இவ்வளவு குழந்தைத்தனமா நடந்துகிட்டீங்கன்னு கேக்குறாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கடுமையா போராடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம பசங்களா? ஆமா, நிறைய பசங்க இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்படின்னா நாம ஒரு 10 பசங்களை பெத்துக்கலாமான்னு கேட்க, கரெக்டா அங்க ஒரு குழந்தைங்க ட்ரெஸ் கடை வர, ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே ஹீரோ அந்த கடையில இருக்க மொத்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோனி அதை கேட்டு வெக்கப்பட்டு அங்கிருந்து போக, அப்ப ஹீரோ 10 பத்தாதா, 12 ஓகேவா, பையன் பொண்ணு யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஜுங் யூனியாவை காமிக்க, 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க. அப்ப ஜுங், உங்களுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு யூனியா, முறையா என் வளர்ப்பு அப்பா என்ன பார்த்தப்போ இததான் வாங்கி கொடுத்தாரு. இத பாக்குறப்போ எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜுங், எந்த சாப்பாடா பார்த்தாலும் எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வரும். உங்களை மாதிரி தான் என் அம்மாவும் ஆசிரமத்துல இருக்க பசங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு என் அம்மாவுடைய ஞாபகம் ரொம்ப அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. யூனிய கட்சி கொடுக்க, கட்சிப்பை வாங்கி கண்ணு தொடச்ச ஜுங், என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, உங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, உங்களோட வளர்ப்பாப்பா சா எப்படி இருக்காருன்னு கேட்க, போட்டி கேன்சல் ஆனதுனால வருத்தப்பட்டாரு. ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாதே, யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் தானே முடிவு பண்ணணும். நீங்க சொன்னதை நானும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜுங் சாப்பிடுறாரு. அதே சமயம் ஜுங்கோட அப்பா அந்த பக்கமா வர, ஜுங் முகத்தை திருப்பிக்கிறாரு. அதை பார்த்த யூனியா என்னாச்சுன்னு கேட்க, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பா போற வரைக்கும் வேற இடத்துல மறைஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் யூனியா கிட்ட போகலான்னு ஜுங் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க, ஆனா அவருடைய நேரம் அவரோட அப்பா ஏற்கனவே அவரை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, ஜுங்க அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஜுங்கும் யூனியா கிட்ட சொல்லிட்டு வரலான்னு எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா அப்பா விடவே இல்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஜுங்குக்கு நல்லா திட்டு விழுது. அது மட்டும் இல்ல, ஜுங்க அப்பாக்கு யூனியாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் யூனியா அவரு வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோனிய காமிக்க, 2 பேரும் ஒரு பூ கடைக்கு போறாங்க. ஹீரோனி பூவை பார்த்துட்டே இருக்கும்போது பூல இருந்த ஒரு வண்டு ஹீரோனி மேல மொய்க்க, அதை பார்த்த கடைக்காரமா, கொஞ்சம் தள்ளி போமா, உன்னை வண்டு மொய்க்குதுன்னு சொல்ல, ஹீரோ அந்த வண்டை பிடிச்சிட்டு, இந்த வண்டு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கு, இந்த ஊர்லயே ரொம்ப அழகான பூவை அதுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஹீரோனிய பூன்னு சொல்றாரு. அதுக்காகவே அந்த வண்டை எதுவும் பண்ணாம உயிரோட விட்டுறன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு ஹீரோனி வெக்கப்பட, வண்டை விட்டுடவான்னு கேட்க, ஹீரோனியும் விட்டுருங்கன்னு சொல்ல அவரும் விட்டுறாரு. அப்ப ஹீரோனி அங்கிருந்த பூக்களை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்த ஹீரோ, எனக்கு முக்கியமா ஒரு வேலை வந்துருச்சு, எனக்காக ஒரு இடத்த சொல்லி அங்க காத்துட்டு இருன்னு சொல்றாரு. ஹீரோனியும் அவர் சொன்ன இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோனிக்காக பூ வாங்குறாரு. இன்னொரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்க ஹீரோனிய காமிக்கிறாங்க. அவங்கள 3 பேர் வழிமறைச்சு, நீங்க தான் காக்டெயில் மிக்ஸ் பண்ணவங்களான்னு கேட்க, ஆமா நான் தான் சொல்ல, நாங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டோம். டீ ஹவுஸ்ல காக்டெயில்னு ரொம்ப வித்தியாசமான ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணி கொடுத்தீங்களாமே, இன்னைக்கு எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேக்குறானுங்க. மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் என்னால அதை ரெடி பண்ண முடியாதுன்னு ஹீரோனி சொல்ல, ஆனா அவனுங்க விட மாட்டேங்கிறானுங்க. வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போகலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோனி முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அப்போ ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஈகு அங்க வந்துறார். வந்தவர் ஹீரோனி கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு பேசிட்டு இருக்க, 3 பேருக்கும் அவரை நல்லா தெரிஞ்சிருக்கு. பாரா யாருன்னு, ஈகு நீயா, ரொம்ப நாள் உன்னை பத்தி எந்த தகவலும் இல்லையா, அதனால இறந்து போயிட்டேன்னு நினைச்சோன்னு சொல்றானுங்க. அதுக்கு ஈகு, அதனாலதான்ப்பா ரிட்டர்ன் வந்துட்டேன், நீங்களாம் ராஜ குடும்பத்துக்கு தூரத்து உறவுக்காரங்கன்னு தெரியும், அதுக்காக பொறுக்கிங்க மாதிரி நடந்துக்க கூடாது சொன்னவர் ஹீரோனியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப, ஆனா அவனுங்க விட மாட்டேங்கிறானுங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, என்ன ரொம்ப நாளா ஊருக்குள்ள இல்லாதனால பயம் விட்டு போயிடுச்சா, உயிரோட இருக்கணும்னா மத்தவங்க விஷயத்துல எப்ப தலையிடணும் தலையிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் சொன்ன 3 பேரு சிரிக்க, ஈகவும் விடுறதா இல்ல. ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்கள கட்டாயப்படுத்துறது நல்ல பசங்க செய்யற வேலை இல்லைன்னு சொல்றாரு. அதை பார்த்த ஹீரோனி, தேவையில்லாம சண்டை போடாதீங்க, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்ல, இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறவங்களுக்கு எதையும் சொல்லித்தர தேவையில்லைன்னு ஈகு சொல்ல, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது உறவான்னு ஒருத்தன் கேட்க, இருந்துச்சுன்னா போயிடுவியான்னு ஈகு கேட்க, என்ன எங்க கூட சண்டை போடலான்னு பாக்குறியான்னு ஒருத்தன் கேட்க, அதுக்கு இன்னொருத்தன், ஒழுங்கா மன்னிப்பு கேளு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றான். 3வது ஆள் எதுவும் பேசாம ஈகுவை கீழே தள்ளி விட்டுறான். அதை பார்த்த ஹீரோனி, 3 பேர் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட மோதுறீங்களே, நீங்க எல்லாம் கோழன்னு திட்டுறாங்க. ஆனா அவனுங்க எதுவும் சொல்லாம பயந்து போய் அங்கிருந்து போயிடுறானுங்க. அப்ப ஹீரோனி ஈகு மேல இருந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, பார்த்தாக்க கொஞ்சம் தூரத்துல பூங்கத்தோட ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோனி சந்தோஷமா அவர்கிட்ட போக, ஆனா ஹீரோ ரொம்ப கோவமா ஈகோ முறைச்சிட்டு இருக்காரு. ஈகவும் ஹீரோவை
ஹீரோவை பாத்துறாரு. நடுவுல ஹீரோனி 2 பேரும் ஏன் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முறைச்சுக்கிறாங்கன்னு புரியாம குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.